ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்லாம் ரொம்ப டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டில் ஷார்ட் ட்ரேட் எப்படி எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி படிச்சுதான் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி தாத்தா அப்பா மகன் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஷார்ட் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாரும் எக்ஸைட்டடாக இருப்பீங்க. ஷார்ட் ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்னு இதை ஃபியூச்சர்ஸையும் ஷார்ட் பண்ணலாம், இல்லை புட் ஆப்ஷன் வாங்கலாம். ஸோ ஒரு நல்ல மேபி இந்த நம்ம பாட்டம் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்குது. ஸோ இது பெரிய லாங்கான ஒரு ஃபாலாக இருக்கலாம், லாங் டியூரேஷனான ஃபாலாக இருக்கலாம். ஸோ அந்த டைமில் எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம், எப்படி ஷார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு பார்க்கலாம். டேர்ம் ஸ்ட்ராட்டஜி தாத்தா அப்பா மகன் ஒன்றும் இல்லை. நம்ம மந்த்லி சார்ட், வீக்லி சார்ட், டெய்லி சார்ட் யூஸ் பண்ணுவோம். ஹையர் டைம் ஃப்ரேம் தாத்தா ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளனேஷன். மந்த்லி சார்ட் தாத்தா RSI பிலோ 40 இருக்காரு. வீக்லி சார்ட் அப்பா சார்ட்டு RSI பிலோ 40 இருக்காங்க. டெய்லி சார்ட் மகன் RSI 60 ரெசிஸ்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். நம்மளுடைய லாஸ் கம்மியாக இருக்கும், ஸ்டாப் லாஸ் டார்கெட் அதிகமாக இருக்கும். இதான் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் RSI 40க்கு கீழே இருக்குது, இது 40 லைன். வீக்லி சார்ட்லேயும் RSI 40க்கு கீழே இருக்குது. டெய்லியில் இங்கே போய் 60 போய் ரெசிஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் வருது. அப்போ நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னா, இது என்ட்ரி. இந்த 60 கிட்ட போகும்போது இது மாதிரி உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வருதுன்னா இது என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸு. ஃபஸ்ட்டு டார்கெட் ஸ்விங்கிலோ, நெக்ஸ்ட்டு அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்து இதுக்கு போயிட்டே இருக்கலாம். இதுதான் சிம்பிளான இது. வேறு எந்த ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனாக இல்லை. சார்ட்டை பாருங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஐடிசி ரொம்ப ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், மந்த்லி பிலோ 40, வீக்லி பிலோ 40, பிலோ 40 இங்கே ரைஸ் ஆகி வருது பாருங்கள் 40 கிட்ட. இந்த இடத்துல 60 கிட்ட இது டர்ன் பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸு, இது என்ட்ரி பாயிண்ட்டு, இது ஸ்டாப் லாஸு. நம்மளோட டார்கெட்டு பாருங்கள் 1 3 4 5 கூட கிடைக்கும். இதை அடுத்து மறுபடியும் கீழே போயிட்டே இருந்தால் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சிம்பிளானது. டாடா டெக்னாலஜிஸ் மந்த்லி பிலோ 40, வீக்லி RSI பிலோ 40. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், 2 இடத்த மறுபடியும் நமக்கு ட்ரேடு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஒரு இடம், இந்த இடத்துல லைட்டாக இந்த கீழே இறங்கி வரும்போது இந்த ட்ரேடு வந்திருக்கும். அதனுடைய இந்த இடத்துல நமக்கு பெருசாகவே இருந்திருக்கு ஸ்டாப் லாஸு. ஆனால் டார்கெட் சின்னதாக வந்திருக்கு. பட் செகண்ட் டைம் இங்கே 60 கிட்ட வரும்போது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இது சின்னதாக இருக்கும், என்ட்ரி இங்கே இருந்திருக்கும், டார்கெட் ரொம்ப பெருசாக இருக்குது. டாடா டெக்னாலஜிஸ் இப்போல்லாம் இது ரீசெண்டாக நான் எடுத்துக்கிட்டு வரேன். இதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்விக்கி RSI மந்த்லி இங்கே பாருங்கள், இதுதான் RSI. இப்போ தான் 40 கீழே தான் ஸ்டார்ட் ஆகுது. வீக்லி இந்த இடத்துல பாருங்கள் 40 கிட்ட ரெசிஸ்ட் பண்ணியிருக்கு, அந்த இடத்துல இந்த இடத்துல ரெசிஸ்ட் பண்ணியிருக்கு 60 கிட்ட. பர்ஃபெக்டான ட்ரேடு. அழகாக இந்த இடத்துல நம்ம டார்கெட் ரீச் ஆகிருக்கு, அதுக்கு கீழேயும் போயிட்டு மறுபடியும் இந்த சிஐபி லெவல், இந்த இடத்துல சிஐபி லெவல் பண்ணியிருக்கு, அதுக்கு கீழே மறுபடியும் போயிட்டு இருக்குது. மறுபடியும் இன்றைக்கி கீழே டவுன் ஆகி போயிட்டு தான் இருக்குது. ஸோ சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. அடுத்து கிராம்ப்டன் பாருங்கள், மந்த்லி கீழே இருக்குது, 40க்கு கீழே இருக்குது இந்த இடம். வீக்லியும் பாருங்கள் 40க்கு கீழே தான் இருக்குது. டெய்லி 60 கிட்ட ரெசிஸ்ட் பண்ணும்போது ஷார்ட் பண்ணால் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் புட் ஆப்ஷன் வாங்கலாம், இது ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். சடன்னு கீழே வரும். ஃபால் ரொம்ப கீழே இருக்கும். ஃபால் ஆகும்போது மார்க்கெட்டு, சரிங்களா? அதனால் கடன்னு ஃபால் ஆகிருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டில் ஈஸியாக நிறைய ஃபால் ஆகும். ஏன்னா அங்கே ஆல்ரெடி செல் பண்ணுவாங்க, ப்ளஸ் பை பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காது. அப்போ அதனுடைய ஃபால் அதிகமாக இருக்கும். எப்படின்னா, ஒரு மலையில் நீங்கள் ஒரு பாறாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி மேலே எடுத்து போகிறது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு.
ஆனால் டவுன்ஃபால் அப்போ அங்கே மேலேருந்து உருண்டு வந்தால் எப்படி கீழே வருமோ அது மாதிரி ஈஸியாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். அதனால தான் வந்து கொஞ்ச நாள்லேயே நிறைய கரெக்ஷன் நடக்குது. அப்போ கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஷார்ட் ட்ரேடில், புட் ஆப்ஷனில் எப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கோ அந்த டைமில். ஸோ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கண்டினியூஸான இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் உங்களுக்கு பின்னாடி வந்து நல்லாவே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள், வாட்ச் லிஸ்ட்டில் ஸ்டாக்ஸ் வச்சு பாருங்கள், எவ்வளோ ஃபால் ஆகுதுன்னு பாருங்கள், எவ்வளோ உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து நல்லா இருக்கான்னு பாருங்கள். எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். இந்த ஃபாலில் நீங்கள் வந்து நல்லாவே சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து அட்வான்ஸ்டாக ஷார்ட் ட்ரேடுக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.